ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு முதிர்கனி எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் மூலம் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்ன இழுத்துக்கிட்டு வந்தீங்க? எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். நீ கூட இருக்குன்னு தெரிஞ்சாதான் பொண்ணு திரையங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டான். உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க, ஆனா என்ன தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க. அதுக்கு தானே உன்னை கூப்பிட்டு வந்திருக்கோம். கை மரியாதைய வீட்டுக்கு வாங்க, போதும், இதுக்கு மேல வேண்டாம். நம்ம இன்னும் பாதியா ஆரம்பிக்கல, போவும் போவும் சொல்லலாம். ஐயோ, அவனுக்கு பயம் வச்சான். டேய் போதும், 2 பேருக்கும் சொல்லிட்டேன். நீ ஆம்பளை தானே, குடியா. நீ மச்சனா போயிட்ட, நாங்க தம்பியா போயிட்டோம். தூக்கி போட்டு மீதி மீதி மிதிச்சிருவாங்க. டேய் போதும், இதுக்கு மேல வேண்டாம். ரொம்ப அலப்பற பண்ணிட்டு இருக்கீங்க. வீட்டை பக்கம் போலாம், வாங்கடா. டேய் இவனை பாத்தியா? வேணுமோ வேணுமோ வேணுமோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். பயந்தாங்கொல்லி பைய. நீ நீ தாண்டா சிங்க மாதிரி இருக்க. ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலும் ஒன்னமா தாண்டா இருக்கணும். நான் எப்பவுமே உங்ககிட்ட நினைச்சா இருப்பேன். அது எங்கேயுமே போக மாட்டேன். கிசாரி கிசாரி உருப்படும். 2 சேர்ந்தா உருப்படவே உருப்படாது. என்னடா விக்ரமே, என்னடா அப்படி ஒரு வார்த்தை சொல்லி போட்டேன். ஐயோ சாரி மச்சான், அப்படி நான் சொல்லிருக்கவே கூடாது. அப்படி நான் சொல்லிருக்கவே கூடாது. பாத்துக்க, தப்புதான் மச்சான், தப்புதான். இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். என்னால தாங்கவே முடியல தெரியுமா. இன்னொரு பக்கம் போட்டு வர. டேய் போதும் வாங்கடா. டேய் நான் ரொம்ப சோகமா இருக்கேன். ஏன் கிஷோரு, உன்னை பார்த்து நான் அப்படி சொல்லிருக்க கூடாது பத்தியா. அப்படி சொல்லிருக்கவே கூடாது. ஆமா கிஷோரு, அப்படி சொல்லிருக்கவே கூடாது. உடஞ்சு போயிட்டேன் தெரியுமா. ஐயோ உடஞ்சு போயிட்டியாடா. ஐயோ உடஞ்சு போயிட்டாடே, உடஞ்சு போயிட்டாடே. அதான்டா நான் ரொம்ப சோகமா இருக்கேன். 2 பக்கம் சொல்லிடா. ஏறு, நான் டானில்ட்ட என் மனசுக்கு பாரத்தெல்லாம் சொல்லி ஆளணும். அவனுக்கும் 1 ஊத்தி கொடுத்துட்டு வரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அவன் தான் கிஷோர் குடிக்கணும். நம்மளெல்லாம் எப்படி தூக்கி சமக்கான். அவனுக்கு தெம்பு வேண்டாம். அவனுக்கு எக்ஸ்ட்ரா 2 பேக் என் பேர்ல வாங்கி கொடு. டேய் எனக்கு வேண்டாம், விட்டுருங்க. அவன் பாசத்தை சொல்றான் கிஷோரு. நம்மள இங்க இருந்து தூக்கிட்டு போண்டா. அதுக்கு ஸ்டேடியா இருக்க வேண்டாம். அவன் ஸ்டேடியா இருக்கணும்னா 2 கப் போட்டா தான் முடியும். அட்டே முட்டா பயில, நான் போட்டா எப்படி அவங்களை தூக்கிட்டு போக முடியும்? அப்போ நாளா குடி தூக்கிட்டு போயிடலாம். கரெக்ட். ரொம்ப சோகமா இருக்கேன் கிஷோரு. விக்ரமே, கிஷோரு, விக்ரமே. அப்படி என்ன தாண்டா சொல்லி தொலைச்சிங்க? அவன் கேட்கான், அவன்கிட்ட சொல்லுவோமா? அப்போ ஒரு கண்டிஷன், அவன் 2 பக் போட்டா தான் சொல்லணும். கரெக்ட். நான் ரொம்ப சோகமா இருக்கேன் தெரியுமா. டேனியலு, என் சோகத்தை நீ கேட்டே ஆகணும்டா. நான் ரொம்ப சோகமா இருக்கேன்டா. மாப்ள மாப்ள டேனியலு, என் மாப்பிள்ள ரொம்ப சோகமா இருக்கான். நீ கேட்டே ஆகணும். நீ கேட்கல, இத குடிக்கணும். என்ன பண்ண போற? அதெல்லாம் இப்ப எப்படி குடிப்பேன்னு மட்டும் பாரு. குடிடா, இந்தா குடி. எனக்கு வேண்டாம். நான் ஒழுங்கா உங்களை தூக்கிட்டு போகணும். சொன்னா கேளுங்க. நான் குடிக்காம இருந்தாதான் உங்களை தூக்கிட்டு போக முடியும். சொன்னா கேளுங்கடா. நான் உன்னை தூக்கிட்டு போறேன். கரெக்ட் தானே கிஷோரு? ஒரு டீல் வச்சுக்கலாம். நான் விக்ரம தூக்குவேன். டேனியல் நீ என்ன தூக்கு, நான் ஒன்ன தூக்குவேன். எப்படி வந்து அறிவு. இவன் ஒரு கலெக்டர் மாதிரியா பேசுதான். டே நீ கலெக்டர் மறந்துடாதடா. என்ன சொன்ன நீ? படிச்சதெல்லாம் மங்கி போயிருமா என்ன? மனுஷன் வாழ்றதே சந்தோஷமா இருக்கதான். எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா எதுக்குடா பிறக்கணும், எதுக்குடா வாழணும்? வேலை பார்த்துக்கிட்டே போயிட வேண்டியதானே. ஊட்டா பைய, கொஞ்சம் அது வாழணும்டா. என் ஃப்ரெண்டு இருக்கான் பாரு, இவனை பத்தின ஒத்த வார்த்தை சொல்லிவிட்டேன். உடஞ்சு போயிட்டான்டா. நான் ரொம்ப சோகமா இருக்கேன்டா. அப்படி என்ன தாண்டா சொல்லி தொலைச்ச? இத கூடி நான் கட்டாயமா சொல்லுவேன். வந்து தொலை. குடிச்சிட்ட சொல்லு. இதையும் குடிக்கணும். அப்பதான் நான் சொல்றேன். அப்படிதானே கிஷோரே?
என் சுவாக கதையை நான் எப்படி சொல்லுவேன்? ஆவிக்குள்ள நீ குடிச்சிரு, அப்பதான் நான் சொல்லுவேன். தந்தை தொலை அப்படி சொல்லக்கூடாது. அன்பா பாசமா தாடா மச்சி அப்படின்னு கேட்கணும், அப்பதான் நான் தருவேன். சுவாதி அவன் கூடுறா. அத்தே ஒண்ணு குடிச்சதுக்கு எனக்கு தலை சுத்துதே. டேய், எனக்கு போதும்டா. டேய், ஒண்ணு போட்டா தலை சுத்தும், ரெண்டு போட்டுன்னு வச்சுக்கோ ஸ்டெடியா இருக்கலாம். இந்தா. டேய், கல்யாணம் மட்டும் பண்ணவே கூடாடா, சத்தியமா சொல்றேன். இந்த பொம்பளை சாகசமே வேண்டாம்டா. கரெக்டா சொன்ன, பொம்பளைல சாகசமே வேண்டாம். அந்த பக்கு குடுறா. ஏன்டா உனக்கு ரோகிணி பிடிக்கல? அவ தங்கம்டா, அவன் நல்ல புள்ள, அவளுக்கு ஏதோ ஒரு கோவம், அதான் அப்படி நடந்துக்கிறா. உனக்கு எல்லாத்தையும் பொருத்தமானவா அவ தானே? எப்ப பார்த்தாலும் என்ன சின்ன பையனை பாக்குற மாதிரியே பாக்குறாடா. எனக்கு பிடிக்கவே இல்ல. சின்ன பையனை பாக்குற மாதிரி பாக்குறாளா? ஆமாக்கு சரி, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கா. நான் சேட்டை பிடிச்ச பையனா, விவரம் தெரியாத பையனா, சின்ன பையனா, உன்னை நம்பி ரெண்டு பெத்திருக்கேன் பாருன்னு காலையிலே என்ன வெறும் பேசுறா. நான் இன்னும் ரெண்டு கைதப்பட்டிருக்கேன், கேன்சல் பண்ணிடுவேன் உங்களுக்கு. ஒன்ன பார்த்து சின்ன பையன்னு சொல்லிட்டா. எனக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்தனும்டா, அவளா நீ ஏன்னு பார்க்கணும்டா. வேண்டாம்டா, அடி கும்மி எடுத்துருதா, வேண்டாம் வலிக்குது. அடிச்சாலா? அடியா? டே, வெளியில தாண்டா நான் வெறப்பா இருக்கேன். அவ என்னை எப்படிலாம் புரட்டி அடிச்சா தெரியுமா? உங்க அண்ணங்கிட்ட சொல்லிருவேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எப்படி அடிச்சா தெரியுமா? உன்னையோட அடிச்சா? கட்டில படுத்துட்டு அவனை கூப்பிட்டேன், எட்டிட்டு மிதிச்சா பாரு. அதுக்குதான் மட்டும் நான் இங்க வந்து நிக்க. என் சோக கதைய கேட்டியா? எவ்வளவு பெரிய சோக கதை பத்தியா? காதலிக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு கிசாரி, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லாவே இல்ல. என்னடா சொல்ற? அப்போ காதலிச்சா நல்லா இருக்குமா? ஆனா நீதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டிய, போச்சு, எல்லாம் போச்சு. ஆனா நானு காதலிக்கல. நான் சொல்றேன் தானிலே, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் சொல்றேன். செத்தாலும் 3 பேரும் ஒன்னா சாவோம், அதுங்கனால நான் சொல்றேன், நிக்காது பாரு. காதலி அவன் கல்யாணம் மட்டும் கல்யாணம் பண்ணி குழந்தைகள்லாம் பெத்துக்கிறாரு. சொன்னா கேளு, நம்ம 3 பேரும் ஒன்னா சாவ போறோம், அதனால நான் சொல்லுறேன். கரெக்டா சொன்னான். டேய், நம்ம செத்தாலும் ஒன்னா தாண்ட சாவணும், நம்ம சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா கேசாரி, நம்ம செத்தா 3 பேரும் ஒன்னா சாவணும். லெட்டர் அடிக்கணும்ல, எங்க 3 பேரையும் ஒன்னாதான் அடக்கம் பண்ணணும். ஆமா, அப்போதானே 3 பேரும் அங்கேயும் போய் ஒன்னா ஊத்திக்கவா படுத்துக்கவா நல்லா இருக்கும். வேற யாரும் வேண்டாம். ஆனா ஒன்னே ஒண்ணுடா, பொண்ணு திறனை மட்டும் அங்கேயும் வந்துடவே கூடாது. எல்லாம் ஒளிஞ்சுது, எல்லாம் இந்த விக்ரமால வந்தது. அவன் மட்டும் அங்க பொண்ணு எடுக்காம இருந்தா அவனு யாருமே தெரிஞ்சிருக்காது. மெனக்கட்டு பொண்ணு எடுத்து கூட்டிட்டு வந்துட்டானே. டேய், எனக்கு பொண்ணு திரைய பார்த்தாலே கை கால்லாம் நடுங்குதுடா. என்ன மிதிக்கான், அவ்வா முடியலையே. அண்ணன் எப்போ மிதிச்சுட்டு போவான், நம்ம எப்போ மிதிக்கலான்னு அந்த விக்கி அண்ணன் வேற ரெடியா மீசைய முறுக்கிக்கிட்டு நிக்காரு. பொண்ணு தர மச்சான் கூட என்ன அப்பப்போ மன்னிச்சு விட்டுருக்காரு. விக்கி மச்சான் இல்ல, அப்பப்ப யாருக்கும் தெரியாம புரட்டி எடுத்து போடுறாருடா. ஒன்னிமாடா ஒன்னிமா? என்ன மட்டும் தான் புரட்டி எடுக்க நினைச்ச, உங்களையுமா? ஒன்னும் இல்லடா, அன்னைக்கு இப்படி கிராஸ் பண்ணி தான் போனேன், இங்க வான்னு கூப்பிட்டா. என்னன்னு தான் கேட்டேன். டியூட்டியை பார்க்காம எங்க போயிருந்தேன்னு ஒத்த வார்த்தை தான் கேட்டேன். ராணி கூட ரொமான்ஸ் பண்ண போனேன்னு சொன்னேன். எங்க அம்மா இருக்கான்னு கூட பார்க்காம புரட்டி எடுத்துட்டான்டா. ரொம்ப கேவலமா போச்சு. எங்க அம்மா ஒரு வார்த்தை ஏன் எதுக்குன்னு கேட்கவே இல்லடா. அப்பா இல்லைங்கப்பா, அப்படிதான் கிராஸ் பண்ணி போறாரு. பையன் அழுதானே, ஏன் அழுதானே கேட்கவே இல்லை. ஐயா விக்கி இந்த வாயா அப்படின்னு அவனை கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதோட நினைச்சா மதன் என்ன வந்தா, நான் நிக்க, என்னை விட்டுட்டு ஐயா விக்கி அந்த வேலையை முடிச்சிருயா அப்படின்னு. ஆளுக்கெல்லாம் வராங்க போறாங்க, அங்க ஒருத்தன் அழுதுகிட்டு நிக்கானே, ஏன் எதுக்குன்னு ஒரு ஈக்காக்க கேட்கலையா? ஏன் கீசரு அன்னைக்கு எதுவும் போட்டிருந்தியா என்ன? என்னடா சூப்பரா கண்டுபிடிக்கான், ரொம்ப போடல, இதா குட்டியோண்டு தான் போட்டேன். அதான் அடிச்சிருக்காங்க. நீ குறைய போட்ட பத்தியா, அதான் உழகிட்ட. நிறைய போட்டதா நீ ஸ்டெடியா நின்றுப்பல்ல. அப்படியே இருக்கிறவே தெரியாம போச்ச. ஐயோ, அப்ப நான் வேற ஏதாவது சொல்லிருப்போனா? கண்டிப்பா அங்க வேற ஏதோ நீ சொல்லியிருக்க,
அதான் அதுக்கெல்லாம் உன்னை போட்டி எடுத்திருக்காங்க. இங்க பாரு, இன்னைக்கு நிறைய குடிச்ச போய் தான் எனக்கு ஞாபகத்துக்கே வந்திருக்கு பாரு. ஆனா அதுக்குத்தான் யாருக்கிட்டயுமே பேசுறதே இல்லை தெரியுமா? நேரா வீட்டுல போய் குப்புற அடிச்சு பட்டுக்கிறேன். டேய், இன்னைக்கெல்லாம் நான் அந்த வீட்டுக்கு வரல, நான் நேரம் எங்க வீட்டுக்கு போறேன். என்னையாவது எங்க அப்பாவாவது காப்பாத்துவாரு. அங்க போனா அவ்வளவுதான். போதும் மச்சான், வீட்டுக்கு கிளம்புமா? ஆமாடா, வாங்க, நான் கூட்டிட்டு போறேன்டா. டேய், பைக்ல போவோம். 3 பேரும் பைக்ல போனா ஜாலியா இருக்கும். போமா? டேய், செத்தாலும் ஒன்னும் சாவணும்டா, நம்ம சத்தியம் பண்ணிருக்கோம். ஓகே? ஹலோ அண்ணா. டேய், என்னடா மெடிக்கல் போயிட்டு அவனுக்கு இவ்வளவு நேரம்? என்ன அந்த நம்ம ஊர்ல இல்லண்ணே, டவுனுக்கு வந்திருக்கேன். அங்க எதுக்கு போன? என்ன செய்ய அங்க இல்லல்ல? அதான் அங்க வந்தேன், அதான் தேடிட்டு இருப்பேன்னு போன் அடிச்சேன். நேரா வீட்டு பக்கம் வந்திருக்கலாம்டா, நான் போயிருப்பேன்ல. விக்கிங்க டூட்டி முடிஞ்சு வருவான், அவன் வேண்டாம் இருப்பான். என்னல வேலை பார்த்திருக்க நீ? சரி, அவன் டயர்டா வருவான்ல, அதான் வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன வேற ஏதாவது வாங்கணுமா? இல்லடா, அந்த மெடிக்கல் சைட்ல இருக்க மட்டும் தான் வாங்கணும். சரி, சீக்கிரம் வாங்கிட்டு பத்திரமா வா. சரிண்ணே, நேரங்க வந்துரு, பெரிய வீட்டுக்கு வந்துரு. சரிண்ணே. வரத படு, ஓடி அசைஞ்சு சீக்கிரம் வா. வாயன் சனியனே, நேரம் என்ன ஆகுது? சீக்கிரம் வா, நேரம் ஆகுது. நீ கட்டிக்கிட்டு மோர் எடுத்துக்கிட்டு இருக்க பாரு, சனியம் வந்து தொலைய மாட்டேங்குது. நேரம் ஆகுது. வந்துகிட்டு தானே இருக்க. ஆடி அசைஞ்சு வந்துகிட்டு இருக்கா? ஓ அப்பா வீட்டு மெடிக்கலா? சீக்கிரம் வா. ஏண்டா நாயே, எதுக்குடா ஏன் அப்பாவை உனக்கு இருக்க? ஏண்டா ஏன் அப்பா பேசுற? தேவதான், இவன் நம்பி ஓடி போனல, உனக்கு தேவதான். வாடி. கத்தாதீங்க, வந்துகிட்டு தானே இருக்க. வாங்கினது பத்தாது நினைக்க. இந்த கர்மந்தத்தெல்லாம் பார்க்கணும் தலையெழுத்து. சீக்கிரம் வா. வாடி. என்ன இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன கோலக்காரன் ஆக்கிடுவான். வாடி. இவ யாரோ நாம யாரோ, இவளுக்காக இருக்கு நம்ம கோபப்படணும். மாமா, அப்பா, மரியாதையா போயிரு, காலில் கடற்கரை கழுத்து எடுத்துட்டு போனாய. மாமா, எங்களை வேண்டான்னு தலைக்குனிய வச்சுட்டு போனவன் நீ. உன்னை பெத்த அம்மாவை கேவலப்படுத்தி, பெத்த அப்பனை கேவலப்படுத்தி, என் கூட போனவங்களை கேவலப்படுத்தி, நாங்க தெருவிலே தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டு போனவன் நீ. உனக்கு தேவைதாண்டி, உனக்கு நல்ல தேவை. படிக்க வயசுல கொழுப்படுத்திட்டு போனல, உனக்கு தேவைதாண்டி. பிறந்த வீட்டுல மகாராணி மாதிரி வாழ்ந்தல்ல, நல்ல அனுமதி கொழுப்படுத்து போனல. ஏன்னா உனக்கு பிறந்த வீட்டை ரொம்ப கஷ்டம் பாரு, ஒவ்வொரு பிள்ளைல மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருந்த பத்தியா, அதான் உனக்கு கொழுப்பு. பிறந்த வீட்டுல மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு இப்போ வேலைக்காரி மாதிரி போயிட்டு இருக்கா. கொழுப்பு தேவைதான், நல்ல அனுமதி. கஷ்டம் வீட்டு பக்கம் வந்தத வெட்டு பொழந்துருவேன். என் மீனா கவு சரி சப்போ எப்படி துடி துடிச்சு போனாங்க தெரியுமா? இப்பதான் எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. மண்ணலி போட்டுறாத போதவத்தி, வீட்டு பக்கம் வந்த குழி தோண்டி புதைச்சிரு. போடி, இதானே உனக்கு தேவைன்னு போன, அவன் தானே வேணும்னு போன. போ. சரி, இதெல்லாம் என் கண்ணால பார்க்கக்கூடிய தலையெழுத்து. சாரி மாமா. பொண்ணுக்கிற மாமா கிட்டே, விக்கி மாமா கிட்டே சாரி கேட்டேன்னு சொல்லிருங்க மாமா. உன் சாரி ஒண்ணுங்க தேவையில்லை. அவனை கொச்சப்பட்டு நீ போன, காலெல்லாம் விழுந்தானு போதவத்தி. இவனை நம்பி போகாத போகாதன்னு. அவன் அழகு முக்கியம், அவன் கம்பீரம் முக்கியம் தானே போன, கொழுப்பட்டு தானே போன. போ. உனக்கு அந்த வீட்டுல என்னடி குறைந்தது? எவ்வளவு சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கையை விட்டுட்டு இப்படி அல்ப ஆசைக்காக போய் மாட்டிக்கிட்டீங்க. இன்ஜினியரிங் படிச்சு எவ்வளவு பெரிய ஆளா வர வேண்டியவா வேலைக்காரி மாதிரி போய்கிட்டு இருக்க. பிறந்த உடனே வளர்க்கறதுக்கு ஒரு ஆளு, குளிப்பாட்டதுக்கு ஒரு ஆளு, தூக்கி சமக்கிறதுக்கு ஒரு ஆளு, பள்ளியிடத்துக்கு போன ஒரு ஆளு, மதிய சாப்பாடை கொண்டு வரதுக்கு ஒரு ஆளு, சாயங்காலம் கூட்டு வரதுக்கு ஒரு ஆளு, வாலிய பிள்ளை உங்களுக்கு சடங்கு வைக்கிறதுக்கு ஒரு ஆளு, சீர்வாசம் செய்யறதுக்கு ஒரு ஆளு, காலேஜுக்கு போன உடலுக்கு ஒரு ஆளு, வந்து கூட்டிட்டு வரதுக்கு ஒரு ஆளு, ஹாஸ்டலுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஒவ்வொரு ஆளு வந்து பார்த்துட்டு போய் உன்னை மகாராணி மாதிரி வளர்த்த வேண்டி இப்படி அற்ப ஆசைக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கை சீரழிச்சு நிக்கிற. மாமா, நான் சத்தியமா அந்த வீட்டு பக்கம்லாம் வர மாட்டேன். தப்புதான் மாமா, படிக்க வாய்ப்பு இருந்து அதை உதாசனப்படுத்திட்டு அட்பாசைக்காக ஓடி போனேன். இப்ப அந்த படிப்பு எனக்கு எட்டாத கடியாய் போச்சது. படிக்க மாட்டோம் ஆசையா இருக்க மாமா, படிக்கணும்னு ஆசையா இருக்கு மாமா, படிக்கணும்னு ஆசையா இருக்கு மாமா, படிக்கணும் போல இருக்கு மாமா. என் தலையில நானே மண்ணலி போட்டுட்டேன் மாமா, எல்லாம் போச்சது. என் கண் முன்னாடி என் வாழ்க்கை அழிஞ்சுக்கிட்டு போன மாமா, எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன் மாமா. ஒரு நிமிஷம் சக என் கண்ணை மறைச்சிட்டேன் மாமா. எல்லாம் போச்சு, படிப்பு போச்சு, சொந்தம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு மாமா. என் எதிர்காலமே நாசவனா போச்சு மாமா. சரி, என்கிட்ட அழுகிட்டு தர போடி. வாழ்க்கை நாசம் ஆக்கிட்டு வந்து நின்னுக்கிட்ட அழுகிட்டு நிக்க போடி. நிம்மதியா இருக்கணும் பாத்தியா? அது உன் வாழ்க்கை நாசம் ஆகிட்டு எனக்கு தெரியும். இங்க பாரு,
உன்ன மாதிரி தப்பு பண்ணாலும் தமிழே போயிட்டு திரும்பி வந்தான் நான் வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டா அப்படி அது வந்து தொலைச்சு கொண்டுதானே நீ எல்லாம் கை மீறி போயிட்டு மாமா அதான் திரும்ப வரல வெக்கமா இல்ல உனக்கு சொன்னதுக்கு நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உங்க வாழ்க்கை செட்டில் பண்ணி கொடுக்கறதுக்காக உனக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து வச்சிருந்தேன் அந்த வாழ்க்கையும் கூட உங்களால தக்க வைக்க முடியல அது அழகு மண்ணாங்கட்டின்னு ஓடி போயிட்டீங்க தமிழ் கல்யாணம் பண்ணிருக்கா அந்த பையன் கருப்பு தான் நான் பாட்ட வாழல காலேஜுக்கு போயிருக்கா பூனாக்கு படிக்க போயிருக்கா தமிழ் படிக்கிறாளா பின்ன அவ மருத்துவம் படிக்கிறதுக்கு மறுபடியும் போயிருக்கா குடும்பமே கொண்டு விட்டுட்டு வந்திருக்காங்க பாத்துறதுக்கு சந்தோஷமா இருந்தா தெரியுமா கஷ்டப்பட்ட குடும்பம் தான் ஆனா அவளை அவ்வளவு அழகா பாத்துக்கிட்டாங்க இப்போ சந்தோஷமா இருக்கா இங்க பார் எல்லாரும் தப்பு பண்றதா இங்க யாரும் தப்பு பண்ணாமலாம் இல்ல ரெண்டாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதையும் பறி கொடுத்தது நிக்கிறியா ரெண்டாத்துக்கு கூட்டு விட்டோம்ல நீ நாங்க அவ படிக்க போயிட்டா இனி அவ பாட்டு அவ பாத்துக்கிடுவான் ஒன்ன கூட ஒரு கரையில சேர்த்துலாம் ஒன்னு ஒக்கா இருக்கா பாரு அன்னக்கிளி அவ போய் பாட்டு போய் பாரு கொழுப்படுத்து போனல உங்களுக்கு இதான் தெரியும் எவ்வளவோ அவன் குணத்தை பத்தி எடுத்து சொன்னியும் வீம்புக்கு அவனதான் கட்டு வேணும் போன அன்னக்கிளி இப்போ ஒன்னை விட கேவலமா அங்க இருக்கான் அப்ப அன்னைக்கு வீட்டுக்கு வரலையா வந்தா அந்த அசோகத்தான் கல்யாணம் பண்ணுவேன்ட்டு வந்தா எனக்கு வாய்ப்பு கிடைச்சது மாமா ஆனா தப்பிக்கிறதுக்கு வழி கிடைக்கல என்ன சொல்லிக்கிட்டு இருக்க ஓடி வந்தது என்னமோ உண்மைதான் வந்த அன்னைக்கு இவன் சீருமா எனக்கு தெரிஞ்சது அம்மா அப்பா கிட்ட போயிடலான்னா தப்பிக்கிறேன்னு நினைச்சேன் போச்சு எல்லாம் போச்சுது அதுக்கப்புறம் அம்மா அப்பா கிட்ட வந்து என்ன பிரயோஜனம் இருக்கு அதான் என் வாழ்க்கை போச்சுது இப்படியே போட்டேன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் மாமா மாமா பாட்டி தாத்தாலாம் எப்படி இருக்காங்க மாமா பார்க்கணும் போல இருக்கு மாமா அன்பரசி கிஷோரு மதனு மீனா எல்லாரும் எப்படி மாமா இருக்காங்க அப்புறம் விக்ரம் மாமா பையன் பொண்ணு தர எப்படி இருக்கா ரெண்டு குட்டி பிள்ளைகளும் எப்படி இருக்கானுங்க பார்க்கணும் போல இருக்கு மாமா அழகான கூட்டு குடும்பத்துல சந்தோஷமா இருந்த எல்லாமே எனக்கு அந்த வீட்டுல கிடைச்சது இப்ப எதுவுமே என்கிட்ட இல்ல மாமா எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு மாமா தயவுசெய்து வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாத எல்லாரும் நிம்மதியும் போயிடும் உன்னை கையெடுத்து கும்பிடுதேன் மீனா கை இப்பதான் எல்லாத்தையும் மறந்து பழையபடி குழந்தை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கா இந்த பாரு என் அண்ணன் எவ்வளவு அந்த அக்களை சந்தோஷமா வைக்க முடியுமா வச்சுக்கிட்டு இருக்கான் சொல்ல போனா பாதி நேரம் அவ கூட தான் நேரத்தை செலவழிக்கிறான் ஏன் தெரியுமா தான் அக்கா மனசு உடஞ்சி எதையும் போயிடக்கூடாதுன்னு அவ கூட இருக்கான் பயம் ஒண்ணு தலைக்கு பயம் மீனா காக்கு ஏதாவது ஆயிரம் பயம் பயத்துல அவ கூட இருக்கான் நீ வந்து மறுபடியும் ஒரே மேல அனுப்பிடாத அப்படிலாம் செய்ய மாட்டேன் மாமா சத்தியமா ஒரு கிழமை அங்க வர மாட்டேன் ஆசையா இருந்துச்சு அதான் கேட்டேன் எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க இப்ப பாரு தயவுசெய்து நீ வந்துடாத அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் இல்ல மாமா நான் வர மாட்டேன் இல்ல பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் கேட்டேன் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நம்ம வீட்டார்களை பார்த்ததுக்கு இப்ப எனக்கு அந்நியமா தெரியுது நான் இப்ப அந்த குடும்பம் இல்லல்ல எல்லாத்தையும் இழந்துட்டேன் மாமா நான் செஞ்ச பாவம் யார் மேலே எனக்கு என்ன கோவம் வாடி அந்த மிருகம் கத்துக்கிட்டு இருக்கு போ சீக்கிரம் இந்த மிருகத்தை கூட போய் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் போ 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 அவன் எடுத்து எடுத்து போட்டுறாம அடிப்படா என்ன ஓடி போ உன்னை எப்படிலாம் நான் வளர்த்தேன்டி போ போ உன பிறந்திலிருந்து என் வீட்டுல யாரும் அடிச்சு நான் பார்த்ததில்ல கத்தி கூட அதட்டினது கிடையாது அடி வாங்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஓ போய் வாழு என்ன செய்ய முடியும் அம்மா எதுக்கு மெடிக்கலுக்கு வந்திருக்க உடம்பு சரியில்லையா இல்ல மாமா அப்ப எதுக்கு மெடிக்கலுக்கு பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் மாமா ஏன் மாசமா இருக்கேன் மாமா மாசமா இருக்கான்னு தெரிஞ்ச மாதிரி உன்னை இப்படி கூட்டிட்டு போறான் காலையில தான் அடிச்சாரு அப்பதான் மயக்கம் மட்டும் விழுந்தேன் அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க வந்த இடத்துல தான் நான் கன்சீவா இருக்கேன்னு தெரியும் யாரு வாங்க வாழ்க்கைய நாசம் ஆக்கிடுறீங்க அதனை காதலிக்கும் போது உங்களுக்கு தெரியாது இவன் நல்லவனா கெட்டவனான்னு ஏண்டி நல்லவனை காதலிச்சு அவன் கூடயே நிறைய பேருக்கு வாழ்க்கை அமைய மாட்டேங்குது எப்படி தேடி பிடிச்சி இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணுவீங்க வயசு
பக்கம் இல்லாத வயசு. அந்தந்த வயசுல என்ன பண்ணணுமோ அதை பண்ணினாதானே மாமா வாழ்க்கை நல்லா இருக்கும். வயசுக்கு மீறி நடந்துக்கிட்டா இப்படித்தானே ஆகும். எங்களை நீங்க குழந்தையா பார்த்தீங்க. நாங்க எங்களை குழந்தையா பார்த்ததுனால எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சு நீங்க ஃப்ரீயா விட்டுட்டீங்க. ஃப்ரீயா விட்டதை எங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி சாக்கடையில விழுந்துட்டோம். நீங்க எங்களை குழந்தையா பார்க்கறதே மறந்துட்டா மாமா. இம்மா அது என்ன பிரயோஜனம்? சரி ஏதோ சாப்பிட்டியா? இல்ல மாமா. அவங்கிட்ட ஏதாவது கேட்டு வாங்கிருக்கல. கேட்டேன். வீட்டுல போய் பொங்கி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டாரு. ஒரு நிமிஷம் இரு. வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம், யார் மேலே எனக்கென்ன கோபம். இத சாப்பிடு. இந்தா வயிற்று பிள்ளைக்காரி. இந்தா சாப்பிடு. மாமா ஏற்கனவே செத்து போயிருக்க. கொஞ்சம் வேதனை படுத்தாத. இந்த வளர்க்கு முன்னாடி சாப்பிடு. சாப்பிடு. மாமா அவர் வந்துட்டாரு. இத வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிட்டே மாமா. சாப்பிட்டுன்னா சாப்பிடாம இருக்காத. சரிங்க மாமா. மாமா அழகுறானே அத்தை. ரெண்டாவது பொண்ணு பிறந்திருக்கா. அப்படியே மாமா. கங்க்ராச்சுலேஷன் மாமா. அதாண்டி உன்னை பார்க்கும் போது வேதனையா இருக்கு. என் புள்ளைய பார்த்த மாதிரி இருக்குது. அம்மா. இங்க பாரு சாப்பிடு. இருக்கட்டும் மாமா. நான் இத வீட்டுல போய் சாப்பிடுறேன் மாமா. சரியா? சரிம்மா. வா. போலாங்க. என்னமோ கையில வச்சிருந்த மாதிரி இருக்குது. ஒண்ணும் இல்லையே. சரி வா. சரிங்க. அப்பாடா சாலைக்குள்ள ஓடிச்சு வச்சுட்டேன் எங்க மாமா வாங்கி தந்த சாப்பாடு. வா. போயிட்டு வரேன் மாமா. சாப்பாடை என் சாலைக்குள்ள வச்சிருக்கேன். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிட்டேன் மாமா. சரி வரேன் மாமா. பார்த்து போ. இந்த கடல் பேர் என்ன பேருடா? வங்காள விரிகுடா. என்னடா சொல்ற? வங்காள விரிகுடாவுக்கு வந்துட்டோமா? அப்ப நம்ம வீட்டுக்கு போகலையா? அப்ப நம்ம தொலைஞ்சிட்டோம். ஐயா நான் தொலைஞ்சிட்டேன். என்னை யாராவது காப்பாத்துங்க. வங்காள விரிகுடா தானே வந்திருக்கோம். அப்போ ஈஸியா வீட்டுக்கு போயிடலாமாப்ல. அப்படியாடா? அப்படியே பசிபிக் கடல் வழியா போய் அரபிக் கடல்ல இறங்கி தென்மேற்கு மலையில ஏறி எவரெஸ்டுக்குள்ள போய் இமயமலையா வந்து நம்ம டூட்டி பார்த்தோமே காஷ்மீர் அது வழியா வந்து நீ ஒரு பொண்ணு கேட்டு எந்த ஊரு? குற்றாலம் தென்பொதிகை அப்படின்னு தெளிவா சொல்லணுடா. குற்றாலம் வேண்டாம். அதுவும் வாயிலே வரக்கூடாது. ஓகே? ஏமாந்துட்டேன் மச்சான். ஏமாந்துட்டேன் மச்சான். பாதவத்தி நீ ஏமாத்திட்ட பத்தியாடா. அவளை மறக்கணும். நீ மறந்தே ஆகணும். மறந்துட்டேன் மச்சான். இனிலாம் அவளை நினைக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். தென்பொதிகை அப்படின்னு ஞாபகிட்டு அவளை மறந்துடலாம். தென்பொதிகை செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இந்த தேன் வந்து பாயிருக்காதினிலே. எப்படி பார்த்தாலும் தேன்மொழி தாண்டா சுத்தி சுத்தி வாரா. அதான் மச்சான் அவன் அவரையும் குறையமா விட்டுட்டான். முழுசா முடிச்சிட்டு விட்டுருக்கானு. போ மச்சான். அவன் எந்த பிளான போட்டாலும் ஏன் மச்சான் இல்ல பொண்ணு தரேன் தகுடு பொடியாக்கி விட்டுருந்தாரு. அவரு இருக்க வரைக்கும் நம்ம எந்த பிளானும் போடவும் முடியாது. அன்னைக்கு நம்ம தப்பிச்சதே தெய்வீகத்துல தான் தப்பிச்சிருக்கோம். பொண்ணுத்துல மட்டும் அன்னைக்கு நம்மளை காப்பாத்தல என்னது உள்ள போய் காம்பி இருப்போம். அப்போ அன்னைக்கு இந்த சம்பவம் பண்ணதே நீங்க தானே. எங்களை தவிர வேற யாரு பண்ணுவா? அன்னைக்கு அரைங்கரியமா முடிச்சுட்டான். அன்னைக்கு கண்டுபிடிச்சது மீனாண்டி. மீனாண்டி மட்டும் இல்லாம இருந்திருந்தா உள்ள கழித்து நிருப்பிய. இவன் எனக்கு பிடிக்கலடா. இவன் எனக்கு பிடிக்கல. பிடிக்காதுடா பிடிக்காது. அன்னைக்கு இவன்கிட்ட எவ்வளவோ கெஞ்சிடும் வந்து உதவி பண்ணடான்னு. இவன் என்ன பண்ணனா? ஏன்ட சொல்ல மாட்டீங்க? போன நான் தான் மாத்தி மாத்தி வச்ச. உங்களுக்கு போய் உதவி பண்ணேன் பாருங்க. சாரி டேனியலே, ஐ லவ் யூ. நீ நல்லதா செஞ்ச. ஆனா எனக்கு தான் புரியாம போயிட்டா. இவன் தப்பு தப்பா பிளான போட்டுட்டான். நான் எவ்வளவா சொன்னேன் நான் சொல்ற மாதிரி பிளான போடு அவன் இந்த உலகத்திலே இருக்க மாட்டான்னு. தப்பு தப்பா பிளான போட்டுட்டான்டா. நானும் அந்த கோத்துல தான்டா போனேன். அங்க பொண்ணு தர வருவாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்குன்னு விரட்டி விடுற மாதிரி எங்க கொண்டு தள்ளணுமோ அங்கேயே கொண்டு தள்ளி விட்டுட்டு வந்துட்டாரு. அவரு பிளான மட்டும் புரிஞ்சுக்கவே முடியல. நல்லது பண்ணுதாரா கெட்டது பண்ணுதாரான்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. டே பொண்ணு தர நல்லவரா கெட்டவராடா? டே எனக்கும் புரியலடா.
அவன் ரொம்ப நல்லவனாவும் இருக்கான், ரொம்ப கெட்டவனாவும் இருக்கான். ரொம்ப அது என்னது? டேய், அவன் காஷ்மீர்ல ஒண்ணு பண்ணானே, என்ன பண்ணா? அது ரகசியம். அத நாம வெளியில சொன்னா அடுத்த நாள் நம்ம உசுரோட இருக்க முடியாது. நேராச்சு போட்டு தள்ளிடுவான். அப்போ அவங்கிட்டயும் வம்புக்கு தான் வச்சிருக்கீல? வம்புக்கு காரணமே விக்ரமுதா. அப்படிதான் மச்சான். அதுக்கு உடம்பியா இருந்தது என் கிஷோரு. நானும் இவனும் முடிச்சு வச்சுட்டு பழிய தூக்கி பொண்ணு துறை மேல போட்டுட்டோம். பொண்ணு துறைக்கு ஜெயராஜுக்கு அன்னைக்கு தான் சண்டை முட்டிக்கிட்டு வந்தது. எல்லாத்துக்கும் காரணம் அவர் 2 பேர் தான். ஆனா பகையாளி ஜெயராஜும் பொண்ணு துறையும். அப்படி அங்க என்னதான்டா பண்ணுனீங்க? நாங்க என்ன பண்ணல, எல்லாமே பண்ணணும். ஆனா முக்காசி இவன் விளையாட்டா பண்ணினது. இவன் விளையாட்டு புத்தி தான் அங்க காட்டினான். இவனை காட்டி கொடுக்க மனசு இல்லாம ஒசந்த போஸ்ட்ல இருந்த நானும் கூட கூட்டு கலாணி போயிட்டாயிட்டேன். எல்லாம் இவனாலும் போடா. அப்ப ஜாலியா தானே இருந்தது, அப்ப ஜாலியா இருந்தது. ஆனா இப்ப பகை முட்டிக்கிட்டுல நிக்குது. அதெல்லாம் பொண்ணு தரையும் விக்கையும் சமாளிச்சுக்குவாங்க. நாம ஜாலியா இருப்போம்டா. அந்த வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டேன். இனி இனி எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்போ உங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணத்திலும் எங்களை பிரிக்கவே முடியாது. அப்படிதான் கிஷோரு. நாங்க 2 பேரும் எப்பவும் ஒட்டிக்கிட்டே தான் இருப்போம். எங்களை பிரிக்கணும்னு நினைச்சா நாங்க உசுரோடே இருக்க முடியாது. இந்த இல்லாம நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன், நான் இல்லாம இவன் வாழ்ந்துக்கிட மாட்டான். வேணா செக் பண்ணி பாரு. டேய், உங்களுக்கு பொண்ணாட்டி பிள்ளைகள் இருக்கு, மறந்துடாதீங்கடா. அவ வர்றதுக்கு முன்னாடியே இவன் என் கூட இருக்கான். இவன் தான் எனக்கு முக்கியம். விக்ரமே, கிஷோரு, தங்கமே, வைரமே, ஐ லவ் யூட தங்கம், ஐ லவ் யூட செல்லம். வாடா, உனக்கு கொஞ்சம் போல இருக்கு. வாடா, எனக்கு உனக்கு கொஞ்சம் போலதாண்டா இருக்கு. வாடா வாடா. தீர தீர சூழற்கெல்லாம் நேற்று போக உன்னை கண்டால் உன்னை போலில்லை ஒருவன் மண்ணிலே. நாடு வீடு காடு எல்லாம் நான் கடந்து போனால் கூட தொடரும் உந்தன் நினைவோ நெஞ்சிலே. உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோ ஒரு நாள் பிரிவாயே. ஒருபோதும் உன்னை நானும் விடமாட்டேன். தோற்று போன ஜெயிப்போமே நாம இந்த புவிமேலே. கிஷோரு, என்ன விக்ரமே, ஒன்னாவே போயிடணும்டா. சரிடா, வீட்டுக்கு ஒழுங்கா போய் சேருவோமான்னு பாப்போம். வாங்கடா. கிஷோர், என்னடா விக்ரமே, எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல. நீ வீட்டுக்கு போனா ரோகிணி உன்னை புரட்டி எடுத்துருவா. ஒழுங்கா வீட்டுக்கு போ. உன் பையில வேற தேடிக்கிட்டு பண்ணுவேன். அதான்டா வீட்டுக்கு போக பயமா இருக்கு. என் பையில என்கிட்ட ஓடி ஓடி வருவானுங்க. அப்பா என்னப்பான்னு கேட்பானுங்க. அதான்டா நான் பேசாம அந்த வீட்டுக்கே வந்துடுறேன். அங்க பொண்ணு தரேன் இருப்பாங்க, புரட்டி எடுத்துருவாங்க. அவங்க கையால் அடி வாங்கிட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. நான் இப்படின்னு என் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. பிள்ளைகள் மேல மட்டும் அவ்வளவு பாசம் இருக்கு உனக்கு. உசுருடா உசுரு. என் பிள்ளைகள் வயிற்றுல இருக்கும் போது கவனிக்காம போயிட்டான்டா. என் பிள்ளைகள் எப்படிலாம் என்ன தேடி இருப்பானுங்க. என் பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லிவிட்டேன். அந்த குற்றம் வந்துச்சுதான். என் பிள்ளைகள் மேல எனக்கு ரொம்ப பாசம், உசுரு. ஏன்டா தங்கம், உனக்கு உன் பிள்ளைகள் அவ்வளவு பிடிக்குமாடா? ஒன்னு எந்த அளவுக்கு பிடிக்குமா அதே அளவுக்கு என் பிள்ளைகள் எனக்கு பிடிக்கும்டா. அடப்பாவி, அந்த அளவுக்கு உங்க நட்பு. நட்புன்னு இவன் சாதாரண நினைச்சுக்கிறதா. எங்க அண்ணிமார தெரியுமில்ல உனக்கு? 3 பேரு, 3 உசுறு வாரி. அதுல ஏதாவது ஒரு உசுறு போனா செக் பண்ணி பாரு. மத்த 2 இந்த பூமியில அடுத்த நொடி உசுரோட இருக்காது. தொடர்ந்து வந்த நிழலும் இங்கே தீயில் சேர்ந்து போகும். திருட்டு போன தடயம் பார்க்கும் நம்பவில்லை நானும். ஒரு தருணம் எதிரினில் தோன்றுவாய் என்றே வாழ்கிறேன். அவங்க 3 உடல் ஓர் உயிர். உடல் மட்டும்தான் 3. சிந்தனை, செயல், பாசம், நேசம், காதலி, அன்பு, நேசம், பிரியம் எல்லாம் ஒண்ணு. தனித்தனியாவே இருந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா 3 பேரும் ஒன்னாதான் யோசிப்பாங்க. தனித்தனியா குடும்பம் நடத்தின மாதிரி இருக்கும். ஆனா இவங்க மட்டும்தான் ஓர் உயிர்.
வெளியிலலாம் கொஞ்சம் கொலாவிக்கிட்டு கெட்டி ஒலாவிக்கிட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸை சுத்திக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா 3 உடல் ஓர் உயிர். அதுல ஏதாவது ஒரு உயிருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அடுத்த நடி அந்த 2 உயிரும் இங்க இருக்காது. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். உண்மையாவடா சொல்ற? அண்ணா செக் பண்ணி பாத்துக்க. அதே மாதிரிதான் நாங்க 2 பேரும். இவன் தப்பு பண்ணாலும் கூட இருப்பேன், நல்லது செஞ்சாலும் கூட இருப்பேன், இவன் என்ன பண்ணாலும் கூட இருப்பேன். நண்பன் எது பண்ணாலும் கூட இருக்கிறவன் தான் நட்பு. அதுல நல்ல நண்பன் கெட்ட நண்பன்லாம் கிடையாது. மொத்தத்துல நண்பன். அவ்வளவுதான். என் கிஷோர் என்ன பண்ணாலும் அவனுக்கு கூட இருப்பேன். அவன் என்ன பண்ணாலும் கூட இருப்பேன். இவன் என்ன தப்பு பண்ணாலும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன். காட்டி கொடுத்தா துரோகி ஆயிட மாட்டேன். இது கூட இவனுக்கு தெரியல. என் கிஷோர் எவ்வளோ விஷயமெல்லாம் பண்ணியிருக்கான். என்னை காட்டியே கொடுக்க மாட்டேன். நிறைய வேண்டாத வேலைலாம் பார்ப்பான். கடவுள் என்ன உயர்ந்த போஸ்ட்ல வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? இவனை காப்பாத்துறதுக்கு தான். நான் படிக்க மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன். ஆனா எல்லாம் செஞ்ச மாதிரி ரெக்கார்டு இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் என் கிஷோர். நான் படிக்க மாட்டேன், இவன் படிப்பான். எனக்கும் சேர்த்து எக்ஸாம் எழுதிடுவான். வேலையில இவனே சேர்த்து விடுவான். எந்த போஸ்ட்ல கொண்டு வைப்பான் அங்க எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு மேல இவன் வேலையை பார்த்துட்டு வந்துடுவான். போலீஸ்ல இருக்கும்போது நான் ஒரு கேஸ் கூட பிடிச்சதே கிடையாது. இவன் ஆளை வச்சு பிடிக்க வச்சிருவான். பிடிச்சிட்டு அவங்கள கான்ஸ்டபிளாவே வச்சிருப்பான். எனக்கு ஒண்ணு போஸ்ட்ல போட்டுருவான். அதான் என் கிஷோர். ஏன்னா என் விக்ரம் வேலை செஞ்சுக்கிட மாட்டான். அவன் செஞ்சுக்கிட மாட்டான். அவன் பச்சை மண்ணு. அவனெல்லாம் வேலை செய்ய எனக்கு முடியாது. அதனால அவனை நான் வேலை செய்ய விட மாட்டேன். அவனுக்கு போய் நான் வேலை செய்வேன். எனக்கு வேலை செய்யறதுக்கு இங்க 1000 பேரு. பாத்தியா வெள்ளங்கோண்டா. யார வேணாலும் புரிக்கலாம், எங்க எல்லாத்தையும் புரிக்கவே முடியாது. புரிச்சு பாரு. இவனை என் உயிர்லாம் சொல்ல மாட்டேன், உசுருக்கும் மேல. எனக்கும் அப்படிதான். இவன் உசுறு இல்ல, அதுக்கும் மேல. 5 வயசுல இருந்து ஒன்னா இருக்கும். சாகுற வரைக்கும் ஒன்னா தானடா இருப்போம். ஆமா கிஷோரு. ஆனா வெளியில அந்த அளவுக்கு க்ளோஸா இருக்க மாதிரியே தெரியாது. ஆனா சத்தியமா நாங்க 2 ரொம்ப க்ளோஸ். இவன் எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி நான் இருப்பேன். நான் எந்த வேலை செஞ்சிருந்தாலும் அதுக்கு பின்னாடி இவன் இருப்பான். ஒரு குற்றம் இருக்குன்னா அதுல இவன் இருக்கானா அதுல நானும் இருப்பேன். அந்த குற்றத்துல எங்க 2த்துக்குமே பங்கு இருக்கும். ஒருத்தரா ஒரு காரியத்தை நாங்க செஞ்சதே கிடையாது. நன்மை நாங்க எதுவும் செஞ்சதில்லை. அப்படிதானடா? அது எதுக்குடா செஞ்சுக்கிட்டு? அதனால நன்மை எல்லாம் செஞ்சதில்லை யாருக்கும். தீமை பக்காவா பண்ணுவோம். கால்கள் இல்லாமலே காற்று நடை போடலாம். நீயும் இல்லாமலே நாட்கள் நடை போடுமா? இமை மூட மறுத்து விட்டால் விழிகள் தூங்காது. இடி தாங்கும் இதயம் கூட மௌனம் தாங்காது. உன் ஈர்ப்பு விசையினிலே அன்பே, அன்பே, நான் வந்து விழுந்து விட்டேன் அன்பே, அன்பே. கால்கள் இல்லாமல் எங்க தானே விட்டுட்டு போன பாட்டிலே ஏன்டா கீழே போட்டு நொறுக்குன? சரி வா போலாம். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயிருக்கு. அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு? அட யோமலா, இந்த பாட்டை போட்டுட்டது. இப்ப இந்த பாட்டோட தான் இந்த குறைச்சல். இங்க என்ன நடக்குன்னு தெரியாம சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. இங்க இப்ப என்ன நடக்க போதோ தெரியாம நானே முழிச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன். ஏய் கிஷோரே, என்ன? இல்ல தெரியாம தான் கேட்க, இது குடும்பமானு கேட்க. டேய், எனக்கு ஏதோ மெண்டல் ஹாஸ்பிடல்ல குடியிருந்த மாதிரியே ஒரு ஃபீலா இருக்குடா. எனக்கும் அப்படித்தான். இப்ப இங்க நடக்க போற கூத்த மட்டும் பாரு. இந்த வீட்ல பெரிய விழா சின்ன விழா மாறுதாவ, சின்ன விழா பெரிய விழா மாறுதாவ. டேய், இப்ப கிச சித்தப்பாவும் விக்ரம் மாமாவும் பண்ற அலப்பறைய மட்டும் பாரு. போதா குறைக்கு டேனியல் மாமா வேற சேர்த்திருக்கானுங்க. என்னென்னலாம் நடக்க போதோ. டேய், ஆனா செம என்டர்மெண்ட்டா இன்னைக்கு. நீ வேற பாட்டி ஃபுல் கோவத்தி இப்ப தாத்தா கிட்ட தான் காட்டுவாங்க. அண்ணி, அண்ணி,
அந்த தெருநாய படுத்துற பாட்ட பாருடா. என்ன சோதிக்காம போங்கடா. டேய், என்ன சோதிக்காம போங்கடா. அண்ணி அண்ணி, இந்தாங்க உங்க டிங்கி மங்கி. கஷ்டப்பட்டு யமலோகத்துல இருந்து கொண்டுட்டு வந்திருக்கான். அப்படிதான் கிஷோரி, நான் தான் கஷ்டப்பட்டு யமலோகம் போய் இந்த டிங்கி மங்கி தூக்கிட்டு வந்தேன் தெரியுமாக்கா? டேய் ஏன்டா பாடாப்படுத்துதீங்க, போய் தூங்குங்கடா போங்கடா. அப்போ டிங்கி மங்கி நிலைமை என்னத்துக்கு ஆகுறது? கஷ்டப்பட்டு யமலோகம் போய் தூக்கிட்டு வந்திருக்கான், யமலோகம் வர போயிருக்கோம். வேணாக்கா, எனக்கு இதுக்கு பரிசு கிடைச்சே ஆகணும். எப்பவும் மீனம்மா தான் மத்தவங்கள சோதிப்பாங்க. இன்னைக்கு மீனம்மாவுக்கே சோதனை. அவங்களே சோதிக்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க பாரு. முட்டை கேட்டு உரிச்சு எடுத்துவேன். போய் ஒழுங்கா தூங்குங்க, போங்கடா. அண்ணா அண்ணா, நான் அமலோகம் போயிட்டு வந்தேன். என் பாசக்கார அண்ணன். அண்ணா அண்ணா, நீயே அண்ணா. ஐயோ அம்மா. அம்பாசி வந்தா தொலைச்சு. பாட்டு படிச்சது குத்தம் இல்லையா? நான் சிரிச்சதா குத்தாமா. எதுல ஏறி கிடந்து படுத்து கிடந்து பாக்கா பத்தியா? கீழே நின்னுட்டா மட்டும் குடும்பமானு கேட்கறதெல்லாம். டேய் டாலே, போ அந்த பிள்ளை காத்து கிடக்கு போ. அது உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு. இவன் எப்படி வந்து நிக்காம பாரு. இல்லக்கா, வங்காள விரிகுடல போய் மாட்டிக்கிட்டோம். அங்கிருந்து பசிபிக் கடல் வழியா வந்து இந்த விக்ரம் எங்க வந்தா? அரபிக்கடல்ல குதிச்சு அப்படியே எவரெஸ்டுக்கு போயிட்டோம். எவரெஸ்ட்ல இருந்து அப்படியே இமயமலை, அப்படியே காஷ்மீர், அப்புறம் இந்த கிஷோர் பொண்ணு எடுத்தானே, குற்றாலத்து தண்ணியில நான் வெறும் பாட்டு மட்டும்தான் பாட்டு படிக்கும். தென்பொதிகை வழியா இந்த அன்னைக்கு அம்மா வீட்டுக்குள்ள வந்தாச்சு. கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். எவ்வளவு காடு சுத்திட்டு வந்திருக்கோம் தெரியுமாக்கா? கடைசியில அம்மலோகம் போய் மீனாக்காவோட டிங்கி மங்கிய காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கோம். மௌனுல இன்னைக்கு நீங்க செத்தீங்க. பொண்ணு தர கட்டுப்புல உட்கார்ந்துருக்கான். இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ பாத்துக்கிட்டே இருங்கடா. ஆட்டமா போடுது ஆட்டம். புரியுதா உங்களுக்கு? இவனுங்க முன்னாடி குடிக்காதீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கேட்க போறதே இல்ல. இப்ப நீங்க குடிச்ச போது அவன் தைரியமா குடிச்சிட்டு வந்திருக்கான். இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல வாழணும். ஒழுக்கம்னு பேசிட்டு போது ஒழுக்கமே இந்த வீட்டுல இல்ல. என்ன இது? ஒரு நாள் தான், ஒரே ஒரு நாள் லீவு நாள், அதனால குடிக்க. அந்த ஒரு நாள் பழக்கம் இங்க எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு பாத்தீங்களா? ஒழுக்கங்கிறது எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒத்தி வைக்க கூடாது. ஒத்தி வச்சா இப்படிதான் ஆகும். 6 நாள் ஒழுக்கமா இருப்பேன், ஒரே ஒரு நாள் மட்டும் தப்பு பண்ணுவேன்னு சொன்னாலும் தப்பு தான். இலை நிறைய சோத்த போட்டு விதவிதமா கூட்ட வச்சுட்டு கொஞ்சம் அசிங்கத்தை வச்சு தின்றுவீங்களா என்ன? இல்ல திங்கதான் முடியுமா? அப்படிதான் ஒழுக்கமும். 6 நாள் ஒழுக்கமா இருக்கிறது ஒழுக்கம் இல்ல. 7வது நாள் ஒழுக்கமா இருக்கணும். அதுதான் உண்மையான ஒழுக்கம். இல்லனா விதவிதமா விருந்து வச்சு பக்கத்துல அசிங்கத்தை வைக்கிறதுக்கு சமம். 6 நாள் ஒழுக்கமா இருக்கேன், ஒரே ஒரு நாள் மட்டும் தான். அந்த ஒரு நாள் எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு பாத்தீங்களா? ஏன்டா ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? அத கேட்கறதுக்கு உங்களுக்கு இப்ப அருகதே இல்ல. முந்தானே உட்கார்ந்து குடிச்சிட்டு இருந்தீங்கல்ல, என்ன வார்த்தை வந்தீங்க? மறுநாள் அவன் குடிச்சிட்டு வந்திருக்கான், நாளைக்கு அதை பார்த்து இவனெல்லாம் குடிப்பானுங்க. ஆனா மேல 2 கிடக்க அது நாளைக்கு குடிக்கும். என்னங்க வீட்டுல பெரியவங்க எப்படி நடந்துக்கணும் உங்களுக்கு தெரியாது? நான் மேலகம் போயிட்டு வந்திருக்கேன், யாருமே பெருசா எடுத்துக்க மாட்டேங்க. அண்ணி, உங்க டிங்கி மங்கி அங்க மேலகத்துல சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டு கிடந்தது. வா எங்க அண்ணிக்கிட்ட, வா எங்க அண்ணிக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொன்னேன். எனக்கு அடிச்சு விட்ட நீ இன்னைக்கு டூட்டிக்கு போகல. பொண்ணு தரண்ணே, ஐயோ பொண்ணு தரண்ணே, வீட்டுல சின்சியரா பாத்துட்டு தானே, சின்சியரா பார்த்தேன். டூட்டிக்கு தான் போனேன், டூட்டி தானே பாத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். காலையில 12 மணி தான் ஆகுது. எப்படா சின்சியரா வேலை பார்த்த? நீ காலையில 10 மணி நேரம் டூட்டிக்கு போனேன். மொத கையெழுத்து போட்ட ஆறுயிர் தோழன் என் மச்சான், பொண்ணு தர மச்சான். நீ ஏன் டூட்டிக்கு போகல? அதான் என் கேள்வி. அதான் டூட்டிக்கு போனேன்னு சொன்னோம்ல, டூட்டிக்கு ஏன் போகல? நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். அண்ணி, உங்க டிங்கி மங்கி விக்ரமே போ, ரோகி நாங்க அழுதுட்டு இருக்கோம் போ. அவளை பத்தி மட்டும் நீ என்கிட்ட பேசாதன்னு எட்டுக்கிட்டு மிதிச்சிட்டா. நீ என் கூட பிறந்தானே, அவளை போய் என்னன்னு கேளு போ. புருஷன்னா பொண்ணட்டி தொட்டு அன்னைக்கதான் தேவா, எட்டுட்டு மிதிக்கா. அத்தான் என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் காலையில சந்தோஷமா தான் இருந்துச்சேன். என் பயில கூட விளையாண்டுகிட்டு தான் இருந்தேன். என்ன கோவப்படுத்திட்டா. இன்னும் விளையாட்டு பத்தி போகல,
இவனை நம்பி 2 பிள்ளைகள் வேற. சப்பா. ஏகே சார் குளிச்சுட்டு டூட்டிக்கு கிளம்பு. நான் தூத்தி தானே பார்த்தேன். அது வந்து டேய் டேனியல், இவனுங்களை கூட்டிட்டு வரதானே நீ போன? கூப்பிடுதான் அக்கா போனேன். தூக்கிட்டு வர்றதுக்கு தெம்பு வேணும்ல, அதான் சத்து டானிக்கு குடிச்சேன். சார் இன்னும் 10 நிமிஷம் உனக்கு டைம். ஃப்ரெஷ் ஆகி டூட்டிக்கு போகல ஊசலோட இருக்க மாட்டேன். எனக்கு தம்பியா வந்ததுக்கு நான் போகாமல இருக்கலாம். கிளம்பு. அதான் கிளம்ப சொல்றேன், நட கிளம்புடா. அது செம போதையில இருக்கா, எப்படிடா போக முடியும்? நீங்க வாங்க போடுங்க. அதான் சரி. கிளம்ப சொன்ன இல்லைன்னா என் அடிக்கு நீ தப்ப முடியாது. போ. கிளம்பிட்டு